ஹாய், திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து லீகலாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமானது உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு. நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முழு வடிவமான சட்டம் வந்து தெரிந்து கொள்ளப்படும். இன்றைக்கி வந்து நம்ம பிஎன்எஸ்எஸ், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்டாக வந்து மாற்றியிருக்காங்க. அதில் வந்து மருத்துவ பரிசோதனை சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். குற்றவாளிகளுக்கும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்வது மற்றும் பார்த்திங்கன்னா கற்பழிப்பு, பெண்கள் சம்பந்தமான பாலியல் புகார்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வது, கொலை நடந்தால் அல்லது வந்து அடிதடி நடந்தால் அதில் மருத்துவ பரிசோதனை செய்வது, அது சம்பந்தமான பிஎன்எஸ்எஸ், அதாவது சட்டம் 2023 வந்தது. இந்த சட்டம் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இது வந்து மருத்துவ பரிசோதனை சம்பந்தமான சட்டம். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கு இது ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றமும் பார்த்திங்கன்னா நிரூபிக்கப்படுவதற்கோ அல்லது மறுக்கப்படுவதற்கோ குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்தை ஆதரிக்கும் அல்லது நிராகரிக்கும் ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், மேலும் வந்து நமக்கு தெரிந்தபடி குறியீட்டில் வழங்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் சமமாக நடத்தப்படுவதில்லை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதற்காக தான் வந்து இந்த மருத்துவ பரிசோதனை வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறோம். அத்தகைய ஒரு சான்று, அதாவது என்ன சான்றுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட மருத்துவ சட்ட வழக்கு அறிக்கை, எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து தரப்பினருக்கும் ஒரு குற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்க அல்லது மறுக்க உதவும் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் ஒத்திசைவான சான்றாகும். இது வந்து எம்எல்சி அப்படின்னு சொல்கிற சான்று மதிப்பு மிக அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வழக்குகளில். மேலும் இது போன்ற மருத்துவ பரிசோதனைகளில் கண்டுபிடிப்புகளில் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தங்கள் தீர்ப்புகளை வழங்குவதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மருத்துவ பரிசோதனை வந்து கிரிமினல் வழக்குகளில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது அப்படிங்கிறது ஒன்று. அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பிரிவு வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 என்னென்ன பிரிவு இதுக்கு வந்து ஒத்துழைக்கிறது மருத்துவ பரிசோதனைக்கு இது வந்து அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவ பரிசோதனை வந்து பிரிவு 51, 53 பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 வந்து அறியப்படுகிறது. ஒரு குற்றச்சாட்டின் பேரில் ஒரு குற்றம் வந்து சாட்டப்பட்டவர் வந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரின் காவலில் வைக்கப்பட்டவருடன் வந்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரியும் அந்த குறிப்பிட்ட வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை ஆராய்ந்த பிறகு அத்தகைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் அத்தகைய விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவ பரிசோதனை ஒரு குறிப்பிடத்தக்க ஆதாரத்தை வெளிப்படுத்த முடியும் என்று நம்பப்படுகிறது. நம்புவதற்கு ஒரு காரணம் இருந்தால் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவ பரிசோதனையை பெற சட்டபூர்வமாக அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவ பரிசோதனைக்காக பார்த்திங்கன்னா காவல் அதிகாரி வந்து மாநில அல்லது மத்திய அரசு பணியில் உள்ள பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளரை, அதாவது அரசு மருத்துவமனை மருத்துவர்களை அணுக வேண்டும் என்பதும், காவல்துறையினரால் கோரப்படும் எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்த அதிகாரம் உண்டு. அத்தகைய மருத்துவ பயிற்சியாளருக்கு நல்லெண்ணத்தின் உதவி வந்து செய்யும் எந்த ஒரு நபரும் அத்தகைய பரிசோதனையை நடத்த தேவையான அனைத்து வழிகளையும் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று.
அத்தகைய பரிசோதனையில் மருத்துவ பரிசோதனையில் உதவி செய்யும் மருத்துவ பயிற்சியாளர் மற்றும் அவரது ஊழியர்கள் பலவந்தமாக பயன்படுத்துவது நியாயமான வரம்புகளுக்குள் அனுமதிக்கப்படுகிறதா அப்படிங்கும்போது மாட்டாது. குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு பெண் மருத்துவ பயிற்சியாளர் மட்டுமே அத்தகைய மருத்துவ பரிசோதனையை நடத்த அனுமதிக்கப்படுவார்கள், அல்லது அது ஒரு பெண் பதிவு செய்யப்பட்ட மருத்துவரின் மேற்பார்வையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதன் பிறகு மருத்துவ பயிற்சியாளர் பரிசோதனையை நடத்த வேண்டும். அதில் பின்வரும் அடுத்து கூறப்போகும் பின்வருவன அடங்கும். என்ன அப்படின்னா, இரத்தக்கரைகளை பரிசோதிப்பது, விந்து பரிசோதனை, பாலியல் குற்றங்களுக்கான ஸ்பேம்கள் பரிசோதனை, சளி மற்றும் வியர்வை சம்பந்தமான பரிசோதனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி பரிசோதனை மாதிரியான பரிசோதனை மற்றும் விரல் நக கரைகள் ஆகியவற்றை நவீன மற்றும் அறிவியல் நுட்பங்களை பயன்படுத்தி DNA விவரக்குறிப்பு மற்றும் மருத்துவ பயிற்சியாளர் தேவை என்ற நினைக்கும் பிற சோதனைகளை மருத்துவ பயிற்சியாளர் செய்வார்கள். கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபரின் உடலில் காயம் அல்லது வன்முறை தடங்கள் போன்ற விஷயங்கள், அத்தகைய காயங்கள் எப்போது ஏற்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கும் தோராயமான நேரம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஒரு அறிக்கையையும் மருத்துவ நிபுணர்கள் தயாரித்து கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தின்படி இது முக்கியமாக பார்த்திங்கன்னா மர்டர் கேஸில், கொலை சம்பந்தப்பட்ட கேஸில் இது நடக்கும். அத்தகைய மருத்துவ பரிசோதனையின் நகலை குற்றம் சாட்டப்பட்டவர், கைது செய்யப்பட்டவர் அல்லது அவரால் பரிந்துரைக்கப்பட்ட வேறு எந்த நபருக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும், காயத்தின் விளக்கத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு தெளிவின்மையையும் நீக்க மருத்துவ பயிற்சியாளர்கள் உடல் விளக்க பட்டங்கள் மற்றும் பிற வளங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த BNSS பிரிவு சட்டம் 2023 பிரிவு 51, 52 கூறுகிறது. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் மருத்துவ பரிசோதனை. இது BNSS சட்டம் பிரிவு 52, 154 அதிகாரம் கொடுத்துருக்கு. இது சம்பந்தமான பாலியல் வன்கொடுமை வழக்கில் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு. இது என்னன்னு பார்க்கும் பொழுது, பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் மருத்துவ பரிசோதனை என்பது விசாரணையின் தலைவிதியை தீர்மானிப்பதற்காக ஒரு முக்கியமான அம்சமாகும் என்பதை நாம் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாலியல் வன்கொடுமையில் மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் தான் ஒரு முக்கியமானது. எனவே சட்டமியற்றப்பட்டவர்கள் எந்த ஒரு அநீதியையும் தவிர்க்க அத்தகைய குற்றங்களில் தனித்தனியாக கவனம் செலுத்தியுள்ளனர். பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர் இருவரின் மருத்துவ பரிசோதனைக்காக நடைமுறை சட்டமான BNSS வழங்குகிறது. மற்றும் அத்தகைய தேர்வில் ஏதேனும் சாத்தியமான முரண்பாடுகள் நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரிவு 52 பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் பரிசோதனை பற்றி பேசுகிறது. அதே நேரத்தில் பிரிவு 184 பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் பாதிக்கப்பட்டவரின் பரிசோதனை பற்றி பேசுகிறது. இந்த விதிகளின் கீழ் வழங்கப்பட்ட பரிசோதனை நடைமுறையை ஆழமாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நபரையோ அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவரையோ பரிசோதிப்பது அரசு மருத்துவமனையின் பிரிவு 52 BNSS சட்டம் 2023 குறிப்பிடப்பட்டுள்ளபடி அரசாங்கத்தால் நடத்தப்படும் மருத்துவமனை
பதிவு செய்யப்பட்ட மருத்துவ நிபுணர்கள் அல்லது அந்த பகுதியில் உள்ளூர் அதிகாரிகளால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் நடந்த இடத்திலிருந்து 16 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த அரசு மருத்துவமனையோ அல்லது உள்ளூர் அதிகாரிகளால் நடத்தப்படும் மருத்துவமனையோ இல்லாத நிலையில் வேறு எந்த பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளரும் அத்தகைய பரிசோதனையை நடத்தலாம் என்றும் இந்த சட்டம் கூறுகிறது. மருத்துவ நிபுணர் பரிசோதனையை நடத்தி அத்தகைய பரிசோதனையின் அறிக்கையை தயாரிப்பார். அதில் பின்வரும் குறிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது பாதிக்கப்பட்டவரின் பெயர் மற்றும் முகவரி குறிப்பிடப்பட்டிருக்கும். தேர்வுக்கு அழைத்து வரப்பட்ட நபர் அல்லது காவல்துறையினரின் விவரங்கள், அதாவது மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து வரப்பட்டும் நபர் அல்லது காவல்துறையினரின் விவரங்கள், குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது பாதிக்கப்பட்டவரின் வயது, நபரின் உடலில் உள்ள அடையாளங்கள் மற்றும் காயங்கள் பற்றிய விவரங்கள், சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் அல்லது பரிசோதனை நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட ஸ்வாப்கள் அல்லது DNA விவரக்குறிப்புகள் போன்ற பிற சோதனைகள் விளக்கங்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். மருத்துவ நிபுணர் தனது அறிக்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதில் மருத்துவ சிகிச்சை மற்றும் நோயறியும் விவரங்கள் அடங்கி இருக்கும். அதன் அடிப்படையில் கண்டுபிடிப்பு உண்மையாக மாற வேண்டிய இருக்கும் என்றால் அதை நாம் கண்டுபிடித்து செயல்படுத்தப்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்ட காயம் புதியதாகவும் பரிசோதனைக்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு மருத்துவர் தனது அறிக்கையில் கண்டறிந்தால் அவர் அதை கண்டறிய முடிந்ததற்கான காரணங்கள் மற்றும் மருத்துவ சான்றுகள் மற்றும் ஒப்புமைகளை குறிப்பிட வேண்டிய இருக்கும். சட்டப்படி அறிக்கையில் தெளிவற்ற அல்லது பாரபட்சமான கண்டுபிடிப்புகளை தவிர்ப்பதற்காக இது முக்கியமான செய்யப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்வு, அதாவது ஒருவரை மருத்துவ பரிசோதனை செய்வது தொடங்கும் மற்றும் முடியும் நேரங்களை சரியாக குறிப்பிட வேண்டும் அந்த சான்றிதழில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பயிற்சியாளர் இந்த அறிக்கையை தொகுத்து எந்த தாமதமும் இல்லாமல் விசாரணை அதிகாரி ஐயோன்னு சொல்லுவாங்க, விசாரணை அதிகாரி அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது அனுப்பப்பட வேண்டும். பின்னர் அவர் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிபதி முன் தாக்கல் செய்வார். இதில் பார்த்திங்கன்னா, நிச்சயமாக பார்த்திங்கன்னா, ஒரு வழக்கறிஞராக நம்ம இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு சட்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்முடைய வழக்கில், அதாவது கிரிமினல் வழக்குகளில் மருத்துவ சான்றிதழ் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது. ஒரு பாலியலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது நீதிமன்றத்தில் மருத்துவ அறிக்கைகள், ஒரு மருத்துவ அறிக்கைகளின் மூலமாக ஒரு கொலை நடந்திருந்தால் அதை பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது எந்த நேரத்தில் எப்பொழுது எதன் மூலமாக அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த சட்டம் BNSS சட்டம் ஒரு முக்கியமான சட்டம். அதாவது இது முன்னர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருந்தது. இது எவிடன்ஸ் ஆக்டு, அதாவது BNSS சட்டம் 2023 பிரிவு 51, 53 மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா 52, 184 இதெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு உதவும் ஒரு சட்டம் என்பதை நாம் இதில் பதிவிடுகிறோம். நம்முடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷனை முன்னிறுத்துகிறது மக்கள் முன்பு. வேல்யூ அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் உங்கள் மூலமாக சட்ட மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை நான் சொல்கிறேன். நம் சேனல்
நீங்கள் ஒரு கேஸை வந்து படிக்கணும், ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பார்த்தா மட்டும்தான் முடியும். அதனால் ஃபுல் வீடியோவை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.